தகவல் அரங்கம் பிரேக்கிங் நியூஸ். அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் தகவல் அரங்கம். இன்று நாங்கள் பார்க்க போகும் விடயம் என்னவென்று சொன்னால், அமெரிக்காவில் காட்டுத்தீயானது மேலும் அதிகரித்து வருகிறது. அமெரிக்காவின் கதை முடிந்து விட்டதா என்று கேட்கும் அளவுக்கு காட்டுத்தீயின் பாதிப்பு அதிகமாக இருக்கின்றது. அந்த நாட்டில் அதிகளவான வரலாறு காணாத பொருளாதார நஷ்டம் ஏற்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை பார்க்க போகின்றோம். இது உங்கள் தகவல் அரங்கம். நான் உங்கள் அஹமது ஜியாம். வாருங்கள் சம்பந்தமான முழுமையான விவரங்களை பார்ப்போம். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்பொழுது 16ஆக அதிகரித்திருக்கின்றது. அமெரிக்காவின் கோஸ்டல் பொலிசர்ஸில் ஏற்பட்ட தீ சுமார் 11% மட்டும்தான் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றது. 89% தீ தற்பொழுது கட்டுப்படுத்தப்படவில்லை. அத்துடன் மேலும் அல்டடனோ பகுதியில் காட்டுத்தீ இன்னும் பரவி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொந்தளிப்பான காட்டுத்தீ காரணமாக அப்பகுதியில் உள்ள 1,00,000க்கும் மேற்பட்ட குடியிருப்பாளர்கள் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். மேலும் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்ட காட்டுத்தீ காரணமாக 10,000க்கும் மேற்பட்ட, அதாவது 12,000 வீடுகள் என சொல்லப்படுகிறது. சரியான எண்ணிக்கை 12,000 வீடுகள் மற்றும் சொத்துக்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இதுவரையான சேதம் 150 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டி உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வரலாறு காணாத மிகப்பெரிய அழிவாக அமெரிக்காவுக்கு வந்திருக்கின்றது. அமெரிக்கா முழுவதும் எரிமலை குழம்பு போன்று காட்சி அளிக்கின்றது. ஒரு பக்கம் பாரிய காட்டு தீயாகவும் ஒரு பக்கம் கடுமையான பனிப்பொழிவாகவும் காணப்படுகின்றது. ஒரு நாட்டில் இருவகையான காலநிலையால் பல்வேறு உயிரிழப்புகள் மற்றும் பல்வேறு பொருளாதார அழிவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அத்துடன் அமெரிக்காவில் காட்டுத்தீ காரணமாக வீடுகளை விட்டு பல லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்து இருக்கின்றார்கள். இந்த வீடுகளை கொள்ளையர்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக அமெரிக்காவில் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது. சுமார் 25 திருடர்களை அந்த நாட்டு போலீசார் கைது செய்து இருக்கின்றார்கள். இந்த வேளையில் அமெரிக்காவானது சர்வதேசத்தின் உதவியை நாடி இருக்கின்றது. அந்த நாட்டு படையினரால் இந்த நிலைமையை கட்டுப்படுத்த முடியாமல் காணப்படுகின்றது. பல வகையான ஹெலிகாப்டர்கள், பல வகையான விமானங்கள் இருந்தும் கூட அந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கும் இந்த பாரிய தீயை கட்டுப்படுத்த முடியாமல் காணப்படுகின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் வழமையாக இவ்வாறு காட்டுத்தீ ஏற்படுவது வழமையான விடயம்தான். ஆனால் இந்த முறை ஏற்பட்ட காட்டுத்தீயானது மிகப்பெரியதாக காணப்படுகிறது. மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்திவிட்டது. அந்த நாட்டு தீயணைப்பு படையினரால் இந்த காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முடியாமல் போனது. இதன் காரணமாக அமெரிக்காவானது சர்வதேசத்தின் உதவியை நாடியிருந்தது. தற்பொழுது ஈரானானது அமெரிக்காவுக்கு உதவ முன்வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவுக்கு உதவுவதற்கு ஈரான் விருப்பம் தெரிவித்திருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவானது ஈரானுக்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் பகைமை காணப்படுகிறது. இந்த வேளையில் ஈரானானது அவற்றையெல்லாம் மறந்து அமெரிக்காவுக்கு உதவுவதற்கு முன் வந்திருக்கின்றது. தாங்கள் தயாராக இருப்பதாகவும், அமெரிக்கா ஒரு வார்த்தை சொன்னால் நாங்கள் அமெரிக்காவுக்கு வருவதற்கு ஈரான் படையினர்கள் தயாராக இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. உண்மையில் இந்த விடயமானது உலகளாவிய ரீதியில் ஈரான் பக்கம் மக்களை பார்க்க வைத்திருக்கிறது. ஈரான் நாட்டின் கருணையை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஈரான் அமெரிக்காவுக்கு உதவுவதற்கு முன்வந்திருக்கும் இந்த நிலையில் அமெரிக்காவானது சர்வதேசத்தின் உதவியை நாடி இருந்தது. அதில் கனடா, மெக்சிகோ ஆகிய 2 நாடுகளின் ஒத்துழைப்பு அமெரிக்காவுக்கு வந்திருக்கின்றது. அமெரிக்கா அனுமதி வழங்கியிருக்கிறது. அமெரிக்காவானது இந்த அனுமதியை வழங்கியதன் காரணமாக கலிபோர்னியா மாகாணத்தின் காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதற்காக கனடா, மெக்சிகோ ஆகிய நாடுகளின் தீயணைப்பு வீரர்கள் அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறார்கள். தற்பொழுது அவர்கள் தீயினை அணைக்கும் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எவ்வாறாயினும் அவர்களாலும் கூட இந்த தீயை கட்டுப்படுத்த முடியாமல் காணப்படுகின்றது. அந்த அளவுக்கு தீயானது பரவி வருகிறது. லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் ஏற்பட்ட பாரிய தீயானது இப்பொழுது பல பகுதிகளில் பரவி வருகிறது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஆனவர் இந்த அழிவு காட்சிகளை போர்க்களம் போல் உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். எதிர்வரும் நாட்களில் நிலைமை இன்னும் மோசமாக இருக்கும். உயிரிழந்தவர்களை மீட்கும் நோக்கில் மோப்ப நாய்களுடன் மீட்பு குழுக்கள் மீட்பு பணிகளை செய்து வருகிறது.
அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ ஆகிய நாடுகளைச் சேர்ந்த மொத்தமாக 14,000 தீயணைப்பு வீரர்கள் இரவு பகலாக களத்தில் பணியாற்றி வருவதாக சொல்லப்படுகிறது. வழமையாக அமெரிக்காவில் கலிபோர்னியா மாகாணத்தில் தீ பரவுவது வழமை. ஆனால் இந்த முறை எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு பாரிய தீயாக இது பரவி இருக்கிறது. அமெரிக்காவின் ஈட்டன் மற்றும் பொலிசெட்ஸ் பகுதிகளில் கடுமையான காட்டு தீ தற்பொழுது பரவி வருகிறது. பொலிசெட்ஸ் பகுதியில் 22,000 ஏக்கர் பயிற்சிகையை காட்டு தீ அளித்துள்ளதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அத்துடன் ஈட்டன் பகுதியில் 14,000 ஏக்கர் காடுகளை காட்டுத்தீ அளித்துள்ளதாக தற்பொழுது தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவில் வரலாறு காணாத பாரிய அழிவாக இது பார்க்கப்படுகின்றது. எத்தனை ஆயிரம் கார்கள், எத்தனை ஆயிரம் வீடுகள், எத்தனை ஆயிரம் மரங்கள் என அனைத்துமே அழிந்து விட்டது. நாங்கள் வீடியோக்களை பார்க்கும் பொழுதும் அங்கு எரிமலை குழம்பு போன்று, எரிமலை போன்றுதான் அந்த நகரம் காட்சி அளிக்கின்றது. இந்த நிலைமை எந்த நாட்டுக்கும் வந்துவிடக் கூடாது. இவ்வாறான நிலைமைகள் எந்த நாடுகளுக்கும் வந்துவிடக் கூடாது என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். இவ்வாறான ஒரு நிலைமையில் அமெரிக்காவானது சிக்கி தவிக்கின்றது. அமெரிக்காவில் பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த காட்டுத்தீ காரணமாக இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள். பல்லாயிரக்கணக்கான வீடுகள் அழிந்து நாசமாகிவிட்டது, முற்றுமுழுதாக எரிந்துவிட்டது. இதற்கு தற்பொழுது காப்பீடும் கூட வழங்கப்படாது என சொல்லப்பட்டு வருகிறது. அமெரிக்காவின் நிலைமையானது இன்னும் மோசமாகி வருகிறது. அங்கு பலத்த காற்று தொடர்ச்சியாக வீசிக்கொண்டுதான் இருக்கின்றது. பலத்த காற்றின் காரணமாக தீப்பரவலானது இன்னும் அதிகரித்து கொண்டுதான் இருக்கின்றது. இதுதான் அமெரிக்காவுடைய தற்போதைய நிலவரமாகும். அமெரிக்காவுடைய நிலவரம் சீராக நாங்கள் அனைவரும் பிரார்த்திப்போம். இதுபோன்று பல்வேறு நாடுகளும் இவ்வாறான அழிவுகளை சந்தித்து இருக்கின்றது. அவர்களுக்காகவும் நாங்கள் பிரார்த்திப்போம். உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், பலஸ்தீன் மற்றும் ஏனைய நாடுகளில் இவ்வாறான ஏனைய போர்கள் இடம்பெற்று வருகிறது. அந்த மக்களும் இவ்வாறு அமெரிக்கா போன்றுதான் அவர்களும் சிக்கி தவிக்கின்றார்கள், உயிர் பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அனைவருடைய பிரச்சனைகளும் நீங்கி அவர்களும் சந்தோஷமாக இன்பமாக வாழ்வதற்கு நாங்கள் பிரார்த்திப்போம். இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கின்றோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் நன்றி, வணக்கம்.